வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். இந்திய பெருங்கடலின் முத்து அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இலங்கைதான். ஆனா வெறும் சுற்றுலாவுக்காக மட்டும் இல்லாம பல ஆயிரம் கால வரலாற்றையும் பல சவால்களை தாண்டி வந்த வளர்ச்சியையும் கொண்டதுதான் இந்த நாடு. இன்னைக்கு நாம இலங்கையோட பிரமிக்க வைக்கும் வரலாறு, அது கடந்து வந்த பாதை, அப்புறம் அங்க நீங்க மிஸ் பண்ணவே கூடாத டாப் சுற்றுலா இடங்களை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. இலங்கையோட வரலாறு ரொம்பவே பழமையானதுங்க. ராமாயணத்துல வர்ற ராவணனின் லங்காபுரி முதல் கிமு 6ஆம் நூற்றாண்டுல விஜயன் அப்படின்ற அரசன் மூலமா ஆரம்பிச்ச சிங்கள வம்சம் வரை பல கதைகள் இருக்கு. குறிப்பா கிமு 3ஆம் நூற்றாண்டுல அசோக சக்கரவர்த்தியின் மகன் மகிந்த தேரர் மூலமா இங்கே புத்தம் பரவனது இலங்கையோட கலாச்சாரத்தையே மாத்துச்சு. அனுராதாபுரம், பொலன்னறுவை போன்ற இடங்கள்லாம் அந்த காலத்து கட்டிடக்கலைக்கு சாட்சி. அதுக்கப்புறம் சோழர்கள் ஆட்சி, அப்புறம் போர்ச்சுகீசியல், டச்சுக்காரர்கள், கடைசியா ஆங்கிலேயர்கள்னு பல வெளிநாட்டு ஆதிக்கம் இங்க இருந்துச்சு. 1948ல சுதந்திரம் கிடைச்சாலும் அதுக்கப்புறம் இலங்கை சந்திச்ச உள்நாட்டு போர்கள் அந்த நாட்டை ரொம்பவே பாதிச்சது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இலங்கை மீண்டு வந்துட்டு இருக்கு. வளர்ச்சின்னு பார்த்தா இலங்கை தெற்காசியாவிலேயே அதிக கல்வி அறிவு கொண்ட நாடுகள்ல ஒண்ணு. தேயிலை, ரப்பர் மற்றும் ஜவுளி பொழில்ல இவங்க உலக அளவுல டாப்ல இருக்காங்க. கொழும்புல இருக்கிற தாமரை கோபுரம் இன்னைக்கு ஆசியாவோட நவீன அடையாளமா மாறிடுச்சு. இடையில பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தாலும் இப்போ சுற்றுலாத்துறையை நம்பி நாடு வேகமா முன்னேறிட்டு வருது. குறிப்பா போர்ட் சிட்டி கொலம்போ திட்டம் மூலமா ஒரு துபாய் மாதிரியான ஒரு நவீன நகரத்தையே உருவாக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நாம இலங்கைக்கு போனா எந்தெந்த இடங்களை மிஸ் பண்ண கூடாதுன்னு பார்ப்போம். முதலாவதா சீகிரியா. இத பார்க்காம இலங்கை பயணமே முழுமையடையாது. ஒரு பெரிய பாறை மேல கட்டப்பட்ட அரண்மனை, இத உலகத்தின் 8வது அதிசயம்னு சொல்றாங்க. அடுத்தது கண்டி. புத்தரின் புனித பல்கோயில் இருக்கிற இந்த இடம் ஒரு அழகான மலை பிரதேசம். அப்படியே நுவரெலியா பக்கம் போனீங்கன்னா அங்க இருக்கிற குளிர்ச்சியும் தேயிலை தோட்டங்களும் உங்களை வேற உலகத்துக்கே கூட்டிட்டு போகும். இத குட்டி இங்கிலாந்துனே சொல்லுவாங்க. அப்புறம் எல்லா பகுதியில இருக்கிற அந்த ஃபேமஸான 9 ஆர்ச் பிரிட்ஜ் ட்ரெயின் பயணத்தை நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்பீங்க. அது அங்கதான் இருக்கு. வரலாற்று ஆர்வலர்களுக்கு காலிக்கோட்டை ஒரு சிறந்த இடம். கடைசியா தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியமான நல்லூர் கோயிலை பார்க்க நீங்க கண்டிப்பா யாழ்ப்பாணம் போகணும். இலங்கை ஒரு அழகிய தேசம் மட்டும் இல்ல, அது போராட்டங்களையும் வெற்றிகளையும் கண்ட ஒரு பூமி. நீங்க இயற்கை விரும்பியா இருந்தாலும் சரி, வரலாற்று பிரியரா இருந்தாலும் சரி, இலங்கை உங்களை ஏமாற்றாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இலங்கையில எந்த இடத்துக்கு போக ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். பாய்.